நம்மக்கிட்ட இருக்கிற அற்புதமான பொருள் இந்த ஃபோனு. ஆனால் இதை பெரும்பான்மை மக்களுக்கு பயன்படுத்தவே தெரியலை. அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் இல்லை அவங்களோட சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி பயன்படுத்துறதுக்கு பதிலாக வெறுப்புணர்வு, கேலி, கிண்டல் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை என்ஜாய் பண்ணுறது, அபத்தங்களை என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்களோட துயரங்களை வேடிக்கை பார்க்குறது, இது மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ வைரமுத்துக்கு ஞானபீடா கொடுத்ததுக்காக ஜெயமோகன் கடுமையாக எதிர்த்துருக்காரு. அது வரைக்கும் ஓகே, அவர் இந்த பரிசு தொகையெல்லாம் அறிவித்தது தேவையில்லாத வேலை. இதுவே ஒரு எவனோ தனியார் கொடுக்குறது, பெருசாக மதிக்க தேவையில்லை. ஞானபீடான்னு பேர் வச்சுட்டாப்புலே அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலம் வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம், இப்போ தேவையில்லை, தூக்கி போட வேண்டியது பழசாகிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். அவர் இந்த அறிவித்தது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய தொகை, அது மெயின்டைன் பண்ணணும், நிறையா வேலை இருக்குது அப்படின்ட்டு. அது கூட சொல்கிறாங்க, இவர் பரிசு கொடுக்குறதுக்கெல்லாம் இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஞானபீடன்னு ஒருத்தன் கொடுக்குறானே, அவன் யார், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ அவங்க எவன்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான், எதையாவது எவனா தேடி பார்க்குறானா? எத்தனை பேர் சேர்ந்த குழு வைரமுத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு. அதுக்கு வைரமுத்து என்னெல்லாம் பண்ணியிருந்திருப்பார், இதெல்லாம் எவனாவது பேசுகிறானா இல்லை யோசிக்கிறானா? மொட்டையாக ஒருத்தன் கண்டனம் தெரிவித்தா அதுக்கு எதிர்கண்டனம் தெரிவிக்கணும் மட்டும் கற்று வச்சுருக்கான். இதில் முக்கியமாக ஒரு கமெண்ட் பார்த்தேங்க, ஜெயமோகன் சங்கி பயல் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒன்றும் ஆச்சரியமாகப்படல. ஆனால் அந்த டிபி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யாரும் போய் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காங்க. சங்கினா என்ன எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நானே தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் சங் பரிவார் அப்படின்றது தான் சங்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்துத்துவா கொள்கையை ரொம்ப கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா சொல்கிறாங்க அப்படின்னும் நான் ஒரு முடிவுக்கு வரேன். வேறு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. வடக்கு ஒரு பல கட்சிகள் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த சின்ன பையன் ஒரு எழுத்தாளர்னு கூட அறிவே இல்லாமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை அப்படியே காப்பி அடித்து கமெண்ட் பண்ணுறோன்னு மனநிலையில் வாழ்கிறானே. எதையுமே கற்றுக்காமல், புத்தகங்கள் படிக்காமல், எழுத்தாளர்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்காமல், திருட்டு திராவிடம், சங்கி, இன்னும் 2-3 வார்த்தைகள் பாவாடை, இப்படி 4-5 வார்த்தையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டே திரியிறது எப்படி ஒரு அறிவார்த்தமான சிந்தனையாகும்? இந்த பையனை பாருங்கள், ஒன்று ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான். இவன் வள்ளலார் ஃபோட்டோ வேறு வச்சுருக்கேன் டிபியில். வள்ளலார் ஃபோட்டோ மேலே இருக்குது, கீழே இவன் ஃபோட்டோ வச்சுருக்கேன். வள்ளலாருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஜெயமோகனை தெரியலன்னா வள்ளலாரை பற்றி இந்த பையன் என்ன தெரிஞ்சு வச்சுருப்பான் சொல்லுங்கள்? அரைவேக்காட்டு அரிசின்னு கூட சொல்ல முடியலைங்க. இந்த பச்சரிசியில் கொஞ்சம் சீனியை சர்க்கரையை போட்டு திம்பம்ல, அது மாதிரி இருக்குது நம்மளோட பார்வை, சமூக பார்வைகள்லாம்.